குடும்பம்னு கோயிலுக்கு போனா, அங்க 2 குடும்பம் கொடி கட்டி பறக்குமா அப்படின்ன மாரி, இந்த மல்லியோட வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை தான். அதாவது ரேணுகா வீட்ட விட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா கதிரேசன் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நெனச்சா, அதே நேரத்தில இப்ப மறுபடியும் மல்லிகிட்ட தான் பிரச்சனை இழுக்குறாங்க. ஏன்னா வெண்பாவையும் அங்க குடுத்து விட்டாச்சு. அதுக்கு மேல அந்த ரேணுகாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியல. இப்ப அவங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கிறாங்க. வெண்பாவ வந்து மல்லி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வீட்ல 2 ராணி இருந்தா எப்பவுமே சண்ட தான். அப்போ இங்க வந்து விஜய் பண்ணது தப்பா? இல்ல ரேணுகா பண்றது தப்பா? அப்படின்னா, விஜய் எந்த தப்பும் பண்ணல. மல்லியும் எந்த தப்பும் பண்ணல. ஆனா ரேணுகா அப்படின்னு ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு, மல்லியோட உச்சி குடுமிய பிடிச்சுக்கிட்டு ஆட்டுற மாரி தான் தெரியுது. அப்ப மல்லியும் நெறைய விஷயங்கள்ல பார்த்தாங்க. எப்படியாவது இந்த சுடருங்கிறவங்கள கண்டுபிடிச்சிரணும் அப்படின்னு தான் நெனச்சாங்க. ஆனா அது எதுவுமே கை குடுக்கல. இப்ப விஜயுமே என்ன பண்றாங்க, ரேணுகாவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் தான் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெண்பாவ என்ன பண்ணலாம், வெண்பாவே ஒரு தப்பான அந்த குழந்தை ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்னன்னா, நான் ரேணு அம்மா கூட போறேன் அப்படின்னு. இப்ப ரேணு அம்மா கூட போறேன்னு அந்த குழந்தை சொன்னதுக்கு அப்புறம், ருத்ர தாண்டவம் தான் இந்த ரேணுகா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேணுகா அந்த அளவுக்கு ஆட்டம் ஆடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது மல்லிக்கும் வெண்பாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படிங்கிற விஷயத்த உடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். அப்ப மல்லி வந்து வெண்பாவ பார்க்க வரல அப்படின்னா, அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல மல்லிய தவிக்க விடலாம். அதே நேரத்தில இந்த விஜய் கிட்ட இருந்தும் பிரிச்சிரலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதாவது எப்படி ரேணுகாவோட மனசுல இருக்கு அப்படின்னா, வெண்பாவ ஒரு துருப்பு சீட்டா வச்சு விஜய தாம் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. விஜய பொறுத்தவரைக்கும் மல்லி, மதுர மல்லி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அதையும் உடைக்கணும் அப்படின்னா, யாரு அப்படின்னா வெண்பா தான் மெயின் காரணம். அப்ப வெண்பாவ தன்னோட வீட்ல வச்சுக்கிட்டோம். இன்னொன்னு மல்லிய பார்க்க விடல அப்படின்னா, கொஞ்ச நாளையில வெண்பா மனசுல இருந்தும் மல்லிய அகற்றிறலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இது எல்லாமே தப்பு கணக்கா தான் முடிய போகுது. ஏன்னா, மல்லி மனசுல இருந்து வெண்பாவையோ, வெண்பா மனசுல இருந்து மல்லியையோ கண்டிப்பா அகற்றவே முடியாது. அது வந்து ரேணுகா தோத்து தான் போவாங்க. ஒருவேள ஸ்கூல்ல போய் சொல்லலாம். ஏன்னா, நான் தான் உரிமையான தாய் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பிரின்சிபல்ட்ட கூட சொல்லியிருக்கலாம். நான் தான் இந்த குழந்தைக்கு ஒரிஜினல் அம்மா. ரேணுகா தான் நான் அப்படின்னு சொல்லுதாங்க. அடிச்சு சொல்லுதாங்க. இந்த மல்லி வந்து ஆர்டிஃபிஷியலா எல்லா இடத்துலயுமே நான் தான் அம்மான்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுதான் இங்க நெறைய பிரச்சனைய உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனி வந்து இந்த மல்லி வெண்பாவ பார்க்க வரக்கூடாது. அத மீறி பார்க்க வந்தா, நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி அதிரடியான ஒரு விஷயத்த இந்த ரேணுகா பண்ணியிருக்காங்க. இப்ப இதுக்கு எல்லாம் என்ன பண்ண போறாங்க மல்லி? ஏன்னா வெண்பாவ பார்க்காம இருக்க முடியாது. இப்போ ஸ்கூல்ல போய் பார்க்கணும். அதான் ஒரு சாய்ஸு. வீட்ல போய் பார்த்தா மல்லி மேல ஒரு திருட்டு பழி என்னத்தையா ஒண்ண போடுறதுக்கு ரெடி ஆவாங்க. விஜயும் அத அனுமதிக்க மாட்டாரு. இல்லன்னா என்ன கூட்டு போ சேர்ந்தே போலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த விஷயத்துல தான் இனி வந்து மல்லி ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்க போறாங்க. என்ன அப்படின்னா, வெண்பா வந்து சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. அப்போ இதுல என்ன அப்படின்னா, இந்த ரேணுகா அப்படிங்கிற சுடர்ங்கிற பேர்ல அவங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரகுவ தேடி போவாங்க மல்லி அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அப்போ ரகுவ பிடிச்சாச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்ததா கண்டிப்பா வந்து இந்த ரேணுகாவோட கொட்டத்த அடக்கிரலாம். அப்ப ரகுவ எப்படி பிடிக்க போறாங்கன்னா, இந்த ரூ. 50,00,000 பணம் கதிரேசன் வீட்ல காணாம போச்சுல்ல, அங்க இருந்து தான் ரகுவ பிடிக்க போறாங்க மல்லி அப்படிங்கிறது தெரியுது. அதுவும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா பொறுப்பு ஒப்படைச்சிருந்தாலும், இப்போ ஒரு லேடி போலீஸ் இன்ஸ்பெக்டரா மல்லி மாறப் போறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. அதன் மூலமா இந்த ரகுவ கையும் களவுமா பிடிப்பாங்க. அதன் மூலமா ரேணுகா பேர்ல இருக்கக்கூடிய அந்த சுடரையும் பிடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.